ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஐட்டம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில், நிறைய மெத்தட் இருக்குல்ல. அதில் நான் சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணலான்றது செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு தொட்டுக்க இல்லை ஒன்றும் சைட் டிஷ் எதுவும் இல்லைனாக்கா இதை ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்கள் வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கல்யாணத்தெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 வெங்காயம், 2லேருந்து ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சரி, டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்யாணத்துலலாம் நமக்கு இந்த சாம்பாரோட அந்த உருளைக்கிழங்கு வச்சு அதுங்க டேஸ்ட்டு அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்கும். ஆனால் சிம்பிள் மெத்தடில் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. எந்த ஒரு ஐட்டம் பண்ணும்போது வெங்காயம் நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி க்யூப் மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு வதக்கிட்டு தக்காளி, இப்போ 2 வெங்காயம்னாக்கா ஒரு தக்காளி இல்லை 3/4 தக்காளி இருந்தால், மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு பாதி தக்காளி போட்டிங்கன்னா போதும். சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுருங்க. அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தாலும் சரி இல்லை ப்ளைன் மிளகாத்தூள்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்பவே மாட்டிங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நிறைய சேர்க்குறோம் இல்லையா, அதாங்க அந்த உருளைக்கிழங்கு வறுவலோட அந்த சீக்ரெட்டே பார்த்திங்கன்னா, வெங்காயத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட சேர்த்து வதக்கும் போது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு இது இப்படியே வேணாலும் ஆஃப் பண்ணிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப மசிச்சா பண்ணால் பிடிக்காது. அவங்களுக்கு நீங்கள் இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவும் சூப்பராக இருக்குங்க. நான் தாளிக்கும் போதே 2 வரமிளகாவும் சேர்த்தேங்க. ஏன்னா காரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பாதி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா, இது மாதிரியும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்படியே அதே உருளைக்கிழங்கு அந்த கடாயிலேயே பாதி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு செவக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா செவக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா, ரசத்துக்கு தயிர் சாதத்துக்குள்ளலாம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த பக்கம் சாதம் வடிக்கிறதுக்குலாம் இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் வேணால் தோசைக்கு கூட, நம்ம மசாலா தோசைலாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷாப்பிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட். எவ்வளோ டேஸ்ட் மசாலாவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.